எப்பதான் நீ பேசுறது அந்த எம்மத்தக்காரங்க பையன்தான் தேர்ட் காலேஜ் படிக்கிறாப்புல தேர்றனா திறக்க மாட்டோம் காலேஜில் அவங்க அப்பா வர சொல்றாங்க ஏப்பா உன் பிள்ளை எந்த நேரத்தில் பெத்துன்னு மொத்த ரூம்லையும் போய் சண்டை வாங்கின்னு வச்சுன்றாங்க கேண்டீன்ல பப்ஸ் கொடுக்கணும்னா ஆயாமா மண்டை வச்சுக்கிறான் பப்ஸ் வாங்கினா கடன் காட்டா ஏமா எத்தி நாளையுமா கொடுப்பாங்க 4 நாள் கடன் கொடுத்துக்கிறான் 5ஆம் நாள் காசு போடுறான்னு மண்டை வச்சுட்டு வர்றான் இங்க வந்து 10 நிமிஷம் பேச மாட்டேன்றீங்க அவனுக்கு கெட்டுக்கிட்டே வந்தான் அந்த தேவடியா பையன் சின்ன பையன் நினைக்காதீங்க 17 வீட்டுக்கு சகுனி இந்த ஊர்ல ஒரு ஆயா ஓடுக்குது எப்ப நாடகம் முடிஞ்சாலும் காலைல வந்து சண்டை போட்டு போகுது 17 குடும்பத்துல 6 குடும்பம் இன்னைக்கு நாளைக்கான சண்டையில பிரிஞ்சு போய்க்குது சேராம இந்த மூஞ்சி தான் காரணம் அழகான இப்ப நிறைய கர்ப்பதி ஆச்சாங்க இந்த சமயத்துல நாட்டு மக்கள் அனைவருமே வாயார வாழ்த்துறாங்க மன்னர் வம்ச வாயின வாய்ச்சினே இருக்காங்க அந்த நேரத்துல மகிழ்ச்சியான தருணம் ராஜ்யத்துக்கான ஏற்பாடு யாரையும் வச்சு நீ போடுதல இதுதான் எனக்கு ஆவாதுன்னு சொல்றேன். அந்த வேலை மீண்டும் 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 தூக்கு மாட்டி வர்றேன். தூக்கு மாற்றிடுவாரு. மாட்டி சொல்லாத. போது என்ன பண்றீங்க? அவன் கேளு அவன் நீ சப்ப சுத்தியா நான் என்ன பண்ண மேல விடுவான். 1 2 3 ஸ்டார்ட். அவனுக்கு போனா அவனை போடு, அவனை போடு முதல்ல. அவளை அடிக்கிற அவளை போய் கட்டமா போடு. கண்ட பயம்
ஏந்திரி மூஞ்ச பாரு காலை மூஞ்ச வச்சுங்க ஏய் யாராமா 5 லட்சம் ரூபாய் அவுட்டு உயிர்ந்தானா என் மகனை ஏமா குழந்தை உன் மண்ண வேலை தெரியுமா குழந்தைக்கு 5 கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் அனுப்பிச்சு வச்சுக்கிறான் வாட்ஸ்அப் பூரா பார்த்துட்டு குழந்தை போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து போன் வருது எதுக்கு கூப்பிட்ட நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். நாட்டு மகாராணி கருமையாடி இந்த சமயத்தில் நீங்கள் அனைவருமே உங்க மூன்றையும் காட்டுங்க. ஆடல் பாடல் அபிநயம் குச்சி வந்துருங்க பாப்போம். யாரு முதல்ல தானே பரவாயில்லமா என்ன அழகா இருக்கின்ற அப்படியா நீ காட்டுல இங்க கிளம்ப எல்லாரும் அதே சொக்கி முக்கி என்ன பண்ணணும் சொக்கி முக்கி நக்கணும் நன்றி சொல்லணும் அந்த ஆளை காட்டணும் அப்படியா ஆகட்டும் செப்பரை தோட்டத்தில உன்னை நினைச்சு பாடுவையா இந்த மனசு செம்பரளி தோட்டத்தில நினைச்சு என்ன பண்ற நீ பண்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நீ என்ன பண்ணிக்கிறப்ப என்ன பண்ற
நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதனால பேச்சு பேச்சா கூட கீழே விட்டுருவாங்க. சரி. ஆனா சக்கரை அள்ளி பட்டு பட்டு தூக்கி. ஆமா, அது அப்படியே பாறாங்கல் பெருசு இருக்கு சக்கரை. அது ஒண்ணு வேலை கொடுக்கணும். மூஞ்ச பச்சா இருக்கு. ஆறு ஒன்னாலும் உளிக்கிந்தா ஒருத்திருப்பேன். அவன் உழுக்கின பிறகு நீ பிடிச்ச பாரு. இதுதான் எனக்கு பொருள். ஏன்னா போதேங்க. சரிதான். அங்கே கூப்பிடாரு பாரு. இல்ல மரத்தை போட்டுக்கிறா. இல்ல இனிப்பு கொடுக்குறா. இனிப்பு கூட மண்ணா ஒரு அடி அடிச்சா நாங்க வயிறு வெளி வந்துருச்சா தெரியலடா. அவனை தள்ளி முடிக்கிறானே. தள்ளி போவான். என் மஜா நீயா காட்டு போற. நான் காட்ட போறேன். நீ காட்டு காட்டு. நீ காட்டும் போது எல்லாருக்கும் ஓய்வணும். கர்மா உன்னை பார்த்து வாயில சொல்லு ஓய்வணும். அப்படியா கொஞ்சம் நாட்டியத்தை ஆடணும். மொட்டை மொட்டையா பேசுறது எனக்கு ரொம்ப பக்கம் இரவி போதாதமா என்ன கேக்குற யாட்டா கம்பெனி அவ கருவாடு காஞ்சி பண்ண காஞ்சி போய் அவன் நல்லா காஞ்சி பண்ணுவான். முடிச்சு விட்டதா எல்லாமே காஞ்சிட்டீங்களா? சிறப்பான நாட்டியம் எல்லாமே சிறப்பான நாட்டியம். அப்படி வேணான்றது சொல்ல முடியாது. அதனால எல்லாருக்குமே சன்மானம். ஆமா உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்ல கூட சன்மானம் தானே.
உள்ள வாங்க எல்லாருக்கும் புல்லா கொடுக்குறேன். ஆனா ஒரு குண்டு குண்டா வேணுமா நீட் நீட்டா வேணுமா? ஏண்டா சைஸ் சைஸா குண்டு குண்டா நீட் நீட்டா அதெல்லாம் எல்லாம் இருந்தாலும் போதும். நீ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போயிடும். அருமையான நாட்டியம். அது மட்டுமா அத்தான், இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இது நிறை மாதங்க. ஆமா, இந்த வேலையில் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறதா? ஆமாங்க. அப்படின்னு ஒன்றும் புரியவில்லையே. ஐயோ இந்த மாதிரி நேரத்துல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. என்னங்க அத்தா, எனக்கு அடிவயிறு வலிக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு 2 மூடி பாதாளி ஊற்றி காலி கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறமாத மாசமா இருக்கிற பொம்பளைக்கு அதை தான் கொடுப்பாங்க. என்னன்னு தெரியலங்க. என்னங்க இடுப்பெல்லாம் வலிக்குது. ஐயோ போச்சு. தாங்க முடியல. இது போட்டு தாங்க முடியவில்லையாடா? ஐயோ என்னங்க என்னால முடியலடா. அம்மா நான் ஆம்பளை விடுறா. அம்மா ஐயோ ஆம்பளை பையன். என் மனைவி இடுப்பு வழியோட துடிக்கிறா, நீங்க என்ன துடிக்கிறீங்க? அவன் சப்போர்ட் சாய காலு, அவனுக்கு நான் ஒரு ஆயா காலு. உன் மண்டாட்டி ஒன்னு விட எங்களுக்கு தான் ரொம்ப அக்கறையே. பெற்ற பாசத்தை விட வளர்ந்த பாசமா அதிகம். எப்படி அம்மா லோடு குத்து தாய் போனது. சரி, என்னுடைய மனைவி பிரசவ துணி கொண்டிருக்கிறார். ஓத்து வலிக்குது என்ன பண்றது? வயிற்று வலிக்கிறது. அதற்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஒரு வயதான மூதாட்டி ஒரு கேள்வி வேண்டுமே. ஐயோ என் கை குடி சேர்த்து போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் கூட்ட ஒரு ஆயா இருக்குது. எங்க ஆனா இது இப்ப வர முடியாது. ஏன் நேத்தா வயசுன்னு வந்துச்சு. வயசுக்கு வந்து உங்க வீட்டுக்கு ஆயா நேத்தா வயசுக்கு வந்தாரா? அதை கூட சொல்லாது இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டான். சரி, இப்ப ஆளு வேண்டுமாடா? நான் கேட்டு வரேன். ராஜா உள்ள இவங்க ஆயாவும் ஆயம் ஒண்ணு பருக்குது. தாத்தம் ஒரே தாத்தனாடா. வணக்கம்மா. ஆண்டவன் படிச்சுட்டான். பல்லு மட்டும் தேர்த்து இதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க முடியும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும்பா. எல்லாம் தான் சேர்த்தா நாம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பால் வண்டியில் அடிபட்டு அப்பே பால். நல்லா இருக்கிறதுக்கு பால் ஊத்த வந்துக்கிறியா? இல்லண்ணா ஒரு பேச்சு அதை சொல்றது. என் மவனை 13 லட்சம் கோவிந்தா கோவிந்தா குடும்பம் கணக்கு பண்ணி போய் வந்துடும். நம்ம வீட்டுல என்ன இருக்குதா? நம்ம வீட்டுல கட்டை என்ன இருக்குதா? ஆட அதே கேக்குறேன். கட்டை என்ன இருக்குதா? இருக்குது. இப்பதான் பழைய கட்டி கைட்டு போட்டு புது கட்டி மாத்திட்டு வந்துக்கிறேன். கொட்டில இருக்கிற கட்டை சொல்றேன்ப்பா. ஏய் வயசான கட்டை என்ன? ஆட கை கட்டுங்களா? ஆட பாய். மகாராஜ மந்தில அது இங்க போய் புள்ள வாங்கிச்சான். சரி சரி. அதனால அம்மா இப்ப நிறைய மாசமா இப்ப எப்ப வெளியே வரதுன்னு பாத்து நிக்கிறாங்க. அது ஓபன் பண்றதுக்கு ஆள் வேணும். இருந்தது. கால கழிப்பு முடிச்சு மொத்தம் போயிடுச்சு. கால கழிப்பு முடிச்சுன்னா பரவாயில்ல. ஐயோ செத்து போச்சா? ஆமா. அந்த புண்ணி வச்சு செத்தாலே நீ சாக கூடாது. ஆடா உன வாங்கி கறி வாயிருவா. பெற்றம் பாத்து அண்ணா எப்பதான் நீ பேச அந்த எம்மத்தக்காரங்க பையன்தான் தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிறாப்புல. தேர்றனா திறக்க மாட்டோம். காலேஜில் அவங்க அப்பா வர சொல்றாங்க, ஏப்பா உன் பிள்ளை எந்த நேரத்தில் பெத்துன்னு மொத்த ரூம்லையும் போய் சண்டை வாங்கின்னு வச்சுன்றாங்க. கேண்டீன்ல பப்ஸ் கொடுக்கணும்னா ஆயாம்மா மண்டை வச்சுக்கிறான். பப்ஸ் வாங்கினா கடன் காட்டா ஏமா எத்தி நாளையுமா கொடுப்பாங்க. 4 நாள் கடன் கொடுத்துக்கிறான். 5ஆம் நாள் காசு கொடுறான் மண்டை வச்சுட்டு வர்றான். இங்க வந்து 10 நிமிஷம் பேச மாட்டேன்றீங்க. கெட்டுக்கிட்டே வந்தான் அந்த தேவடியா சின்ன பையன் நினைக்காதீங்க. 17 வீட்டுக்கு சகுனியா இந்த ஊர்ல ஒரு ஆயா ஒண்ணுக்குது. எப்ப நாடகம் முடிஞ்சாலும் காலைல வந்து சட்டை போட்டு போகுது. 17 குடும்பத்துல 6 குடும்பம் இன்னைக்கோ நாளைக்கான சண்டையில பிரிஞ்சு போய்க்குது சேராம. இந்த மூஞ்சி தான் காரணம். அழகான
ஒண்ணு வச்சுக்கிறீங்களா பண்ணிக்கிறீங்களா தையில் ஓடிக்கலாம் ஊர் பிரச்சனை எங்க போய் ஆயாவே கழியலாம் ஐயா உள்ள ஒரு கேள்வியா அந்த மூத்த துணியில பார்த்து அந்த எங்கிற பாரு அங்கதான் வரோம் பஞ்சர் கடையில காத்து அடிக்கிறீங்க உண்மையானமே ஆயாடா யாரும் ஆயின் பண்ணிக்கிறாங்கய்யா உடம்பு சரியில்லை அப்படியா ஐயா ஐயா அந்த ஆயாவை சரியான ஆளு நீ தாண்டா என்னடா கேள்றா அந்த ஆயா கேவியா உடம்பு முடியல ஐயோ இந்த கேள்வி பாதையில வளர்ற அவன் பையன் இப்ப வேற ஏதோ பேச மாரி ஐயா வந்து ஒரு வயசான கேள்வி எதுக்கு தெரியுமாட்டா சொன்னாரா எதுக்குடா எங்க அம்மாவை பிடிச்சி பிரச்சனை பண்ணணும் அம்மா புட்டி பிரச்சனை பண்ணணும் எங்க அம்மாவுக்கு பிரச்சனை பார்க்கணும் உனக்கு பிரச்சனை பார்க்க தெரியும் எங்க ஊர்ல நான் தானே பிரசவம் பாப்பேன் பிரசவம் பாத்துருக்கிறேன்டா 10 பேருக்கு பாத்துருக்கிறேன்டா எல்லாம் போயிச்சா இந்த கறிக்கு மத்திய இருப்பாங்களா அப்படிலாம் அம்மா கைராசி அப்படிடா ஆமாண்டா என்கிட்ட ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க நீ பண்ணா யார் பண்ணுது யாருடா அவ புள்ள பத்து 10 மாசம் தான் ஆகுது ஆனா அவளுக்கு ஆபரேஷன் பண்ணது நீ அவளுக்கு ஆபரேஷன் பார்த்துதேன் நான் தான்டா பிரசவம் பார்த்துதேன் நான் தான்டா நீ பார்த்திருப்ப நீ பார்த்த வேலை தான் எல்லாம் மொட்டையா ஆளுங்க சரிம்மா யாருக்குடா நான் பிரசவம் பார்க்கணும் எங்க மகாராணி அம்மாவுக்கு பாக்கணும் நீ பிரச்சனை பாக்கணும் என்ன நான் போறது என்ன தெரியுமா வேணும் போய் என்ன இருந்தா கொட்டை பாக்க வாங்கிட்டு வாடா பிரச்சனை பாக்குறதும் கொட்டை பாக்குறதும் கொட்டை பாக்கலாம் மகாராணி அம்மா கொட்டை பாக்க போட்டாங்கடா கொட்டைய போட்டோட பொட்டுன்னு உடனே ஊந்துருண்டா கொட்டை பாக்க வாயில போட்டு பொடுக்குன்னு கச்சா முடுக்குன்னு பொடுக்குன்னு உடனே ஊந்துருண்டா அது மட்டும்டா வேற என்ன இருந்தா மூக்குப்பொடி வாங்கிட்டு வாடா சளி பிடிச்சிங்களா அதனால பையா அந்த மூக்குப்பொடி உறிஞ்ச உடனே சட்டான்னு உடனே ஊந்துருண்டா இஸ்கு நிஸ்தா புஸ்துக்குன்னு வந்துடும் ஆமாண்டா எப்படி பார்த்து அறிவாளி எல்லாம் இங்க தானே இருக்கிறாங்க இந்த கேள்வி சும்மா நான் என்ன வாங்க போறோம் ஐயோ நான் என்ன ஐயோ நான் என்ன என் அடிவயிறு போதுமா
அடிமை போகுதம்மா. அம்மா ஐயோ கட்டார முக்கிடியே அம்மா முக்கு முக்கு முக்குமா அம்மா அம்மா முக்கா என்னடா பண்றது ஐயா ஏய் அம்மா குட்டி போட்டுச்சுடா அம்மா குட்டி போட்டுச்சு என்ன குட்டின்னு கேளு. ஏய் கேவியா ஏய் கடா குட்டியா போட்ட குட்டியா ஓ ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேளுடா அதே தான் ஏய் பையா ஓ. எனக்கு கண்ணு தெரியல மண்ணு தெரியல ஏய் பையா சாவணி தடி சோடியா முண்டா ஓ ஏய் பையா ஓ கொம்பு கொடிமா இருந்தா ஆ. தொட்டு பாப்பேன் ஆ. கொம்பு கொடிமா இருந்தா இருந்தா. புள்ளேன்னு சொல்லுவேன் ஆ. இல்ல ஆ. மண்சார போல இருந்தா ஆ. பொண்ணுன்னு சொல்லுவேண்டா சரி இப்ப என்ன கொஞ்சம் பொந்ததுன்னு பாரு இருடா பாக்கறேன்டா நாளைக்கு போய் பாக்கறேன்டா சீக்கிரம். பாக்கறேன்டா டேய் பையா ஓ டேய் ஓ. பிறந்துக்கிற புள்ள ஆ. நல்லா தர மயன் இருக்கடா ஓ. பொம்பளை புள்ள பிறந்திருக்கடா இளவரசமாக்கு பொம்பளை குழந்தை பிறந்துக்குது அம்மா பொட்டு குட்டி போட்டுக்கிட்டு. ஆ டேய் ஓ. பையா, ஓ அம்மா என்னோட மயக்கத்துல இருக்காங்கடா ஏப்பி ஏப்பி ஏப்பு டேய் பாக்கலாம்டா. ஏப்புமா அம்மா மகாராணம்மா மகாராணம்மா டேய் பையா டேய் அழகு ஐயோ அழகு என்னடி டேய் அழகு ஓ இந்த பிள்ளை பிறந்த நேரம் ஆ. மகனை நம்ம உயிர் போயிடுச்சா கேவி தாய் அதெல்லாம் பண்ணிருப்பா இவளை அச்சு தேத்தணும் இந்த விஷயத்தை போய் மகன் கிட்ட சொல்லணும்